நம்மலாம் காலங்காலமாக ஒயரிங் எல்லாம் பண்ணோம்னா டேப் அடிச்சுட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ரப்பர் பேஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்துருச்சு. அதில் பாருங்கள் ஒயரை வந்து முறுக்கி விட்டுட்டு அந்த பேஸ்ட்டை மட்டும் முக்கி எடுத்தோம்னா போதும், அது எப்படி ஒயர் இருக்குமோ அந்த மாதிரி வந்துடுது. பார்க்கவே வேறு லெவலாக இருக்குங்க. இப்போலாம் நிறையா பேர் பார்த்தீங்கன்னா அந்த தியானம் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயின் மாதிரி, அதாவது பார்த்தீங்கன்னா அந்த குண்டு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதை கையில் வச்சு எண்ணிட்டு இருப்பாங்க. இதுக்கு பாருங்கள் இப்போ டிஜிட்டல்லே வந்துருச்சு. அதை சும்மா நம்ம ஸ்க்ரால் பண்ணிட்டே இருந்தோம்னாவே போதும், அது பார்த்தீங்கன்னா கவுண்டிங் வந்து விழுந்துகிட்டே இருக்கும். பார்க்கவே வேறு லெவலாக இருக்குங்க. உங்கள் வீட்டு வாஷ் பேஷன்லேயும் இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சின்ன சின்ன டப்பாலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் கை விட்டு நம்ம வந்து வாஷ் பண்ண முடியாது. அதுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு இது மாதிரி ப்ரெஷர் இது மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை அழுத்துனீங்கன்னாவே போதும், அந்த ஃபோர்ஸ்லேயே வந்து எல்லா அழுக்கும் வந்து வந்துடுது. பார்க்கவே வேறு லெவலாக இருக்குங்க. யாருக்கெல்லாங்க இப்படியெல்லாம் கிடைக்கும்? நம்மலாம் வந்து வண்டியில் வந்து பஞ்சர் ஆகி போச்சுன்னா முள் ஏதோ ஒன்று குத்தி இருக்கும். இவருக்கு பாருங்கள் கோல்டில் மோதிரமே வந்து மாட்டிகிட்டு இருக்குது. பார்க்கவே வேறு லெவலாக இருக்குங்க. இந்த கல்யாணத்துக்கெல்லாம் போடுவாங்க பார்த்தீங்களா ஒரு பெட்ஷீட்டு, அந்த பெட்ஷீட்லாம் பார்த்தீங்கன்னா ஊறப்பட்ட புழுதி இருக்கும். அதை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து க்ளீன் பண்ணுறாங்கன்னு. பார்க்கவே வந்து வேறு லெவலாக இருக்குங்க. வீட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த சிமெண்ட் சீட்டு, இந்த கூலிங் சீட்லாம் போடுவாங்க பார்த்தீங்களா, அதில் வந்து அந்த ட்ரில் போட்டு தான் போடுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி லீக்கேஜ் வரும். அந்த லீக்கேஜ் வராமல் இருக்கிறதுக்காக ஒரு மூடி மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்களேன். ரோட்டு ஓரத்தில் பெட்ஷீட் இது மாதிரிலாம் போட்டு செஞ்சுருக்கிறாங்க. அது பாருங்கள் காற்றுக்கு வந்து ஒரு மனுஷன் வந்து எந்திரிச்சு வர மாதிரியே இருக்குது பாருங்களேன். பார்க்கவே வேறு லெவலில் பைக்கு டேங்க்கெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து இந்த டொக்குக்கான விழுந்துச்சுனாங்க, கீழே கீழே விழுந்து அது ஒடுக்கு விழுந்துருச்சுன்னு வச்சுங்களேன். அது எடுக்கிறதுக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஒரு டூல் வச்சுருக்காங்கன்னு. பார்க்கவே வேறு லெவலாக இருக்குங்க. நாமெல்லாம் அடிக்கிற வெயிலுக்கு இந்த தர்மாக்கோல் சீட்டு இந்த மாதிரிலாம் போடுவோம். இவங்க பாருங்கள் இந்த ஓட்டு வீடு மேலே சொட்டு நீர் பாசனமே போட்டிருக்கிறாங்க. பார்க்கவே வேறு லெவலாக இருக்குங்க.